பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று தகப்பனே நீர் எங்களிடத்திலே நீர் எதிர்பார்க்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சாமி, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை எங்களுடைய காதுகளினால் கேட்கிறதும் நாங்கள் வாசிக்கிறது என்று மாத்திரமல்ல, எங்களை அப்படியே நீர் மாற்றும் மறுரூபப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு முன்பதாக பூரண சற்குணம் உடையவர்களாய் ஆண்டவரே ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஆவியிலே நாங்கள் பூரண சற்குணராய், எங்களுடைய ஆத்துமாவிலே நாங்கள் பூரண சற்குணராய், எங்களுடைய சரீர பிரகாரமாக நாங்கள் பூரண சற்குணராய் விளங்க 44வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே தகப்பனை சிநேகிக்கக்கூடிய ஆண்டவரே பூரண சற்குணம் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பூரண சற்குணம் ஆண்டவரே தகப்பனே, மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பூரண சற்குணம் ஆண்டவரே, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பூரண சற்குணம் எங்களிலே பூரணமாய் விளங்க ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம் ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களை சாட்சிகளாய் ஏற்படுத்தும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே தகப்பனே, தொடர்ந்து 45வது வசனத்திலே ஆண்டவரே நீர் எப்படி பூரண சற்குணராய் இருக்கிறீர் என்றும் அதே போல நாங்களும் அப்படிப்பட்ட பூரண சற்குணத்தை உடைய பிதாவினுடைய புத்திரராய் இருக்க ஆண்டவரே எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். உம்மை நோக்கி நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை உடையவர்களாக மாத்திரமல்ல, உம்மை போல நாங்கள் மாற ஆண்டவரே எங்களை மாற்றும். எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய சிந்தனைகளை ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைமைகளை ஆண்டவரே மாற்றும். நீர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் உமது சூரியனை நீர் உதிக்க பண்ணுகிறது போல ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு உதிக்க பண்ண உதவி செய்யும். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறது போல ஒரு ஆசீர்வாதமான மழையை நாங்கள் பெய்கிறவர்களாய் எங்கள் மூலமாக உம்முடைய ஆசீர்வாதம் மழை போல பெய்ய ஆண்டவரே அநேகருக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 46வது வசனத்திலே உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? எங்களை இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் ஆயக்காரர்களைப் போல எங்களுடைய ஜீவியம் ஆண்டவரே காணப்படாமல் தகப்பனே நல்ல சமாரியனை போல ஆண்டவரே பாவியாய என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஆயக்காரனை போல, மறுபக்கத்து மனந்திருந்திய அந்த கல்லனை போல ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே சவுல் என்னப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் உம்முடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 48வது வசனத்திலே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறார். அவர் இந்த பூமியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் பூரண சற்குணம் உடையவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். இது உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது, உம்முடைய நாமத்துக்கு மகிமையானது. அப்பொழுது ஆண்டவரே எங்களை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நித்தமும் எடுத்து சந்ததியாய் நீர் பயன்படுத்துவீர் என்று இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.